வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான நாள். அதாவது கிறிஸ்மஸ் அன்றைக்கி நேற்று ப்ளம் கேக் போட்டோம். இன்றைக்கி கேரட் அல்வா பண்ணிருக்கோம். ஒரு ஸ்வீட்டோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேரட் அல்வா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த கேரட் கலர் பவுடர்லாம் போடாமல் எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, வீட்டில் பண்ணுறது சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இந்த கேரட் அல்வா இந்த டெல்லி கேரட் வச்சு பண்ணியிருக்கோம். நம்ம டெல்லி கேரட் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு கலர் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சுகர் கரெக்டாக போட்டிருப்பேன், பால் போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் இந்த பிளெயின் கோவா போட்டுருவோம். ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் கேரட் அல்வா கொடுத்துருங்க. கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் அல்வாக்கு தேவையான பொருட்கள்: டெல்லி கேரட் 1/2 கிலோ, மில்க் 150 ml, கீ தேவையான அளவு, முந்திரி பருப்பு 10 நம்பர், சர்க்கரை 100 கிராம், பிளெயின் கோவா 150 கிராம்ஸ். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ இந்த கேரட் பார்த்துருப்பீங்க. இந்த கேரட் எதுக்காக நம்ம கேரட் அல்வா யூஸ் பண்ணுறதுன்னா, உங்களுக்கு இந்த கேரட்டில் இருக்க அந்த இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கலர் இதே நம்ம நார்மல் ஊட்டி கேரட் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அந்த கேரட் குக் பண்ணும்போது கலர் லைட் ஆரஞ்சு கலர் ஆகிடும். ஆனால் இந்த கேரட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். இப்போ ஒரு சின்ன பேனில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணுங்கள். கீ கொஞ்சம் ஆட் பண்ணி முடித்த பிறகு அந்த கேரட்டை நம்ம சில பேர் ஸ்க்யூஸ் பண்ணி போடுவாங்க, அதாவது தண்ணி எடுத்துகிட்டு போடுவாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் பண்ண வேண்டாம். நீங்கள் டைரெக்டாக கிரேட் பண்ண கேரட்டை இதில் போட்டு நல்லா சாத்தே பண்ணணும். இப்போ உங்களுக்கு அந்த லேடில் காமிச்சோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு சாத்தே பண்ணும்போது டார்க் கலர் வரும். இப்போ நல்லா சாத்தே பண்ணி முடித்த பிறகு நான் சொன்ன அளவுக்கு மில்க் ஆட் பண்ணுங்கள். மில்க் ஆட் பண்ண பிறகு நல்லா குக் பண்ணணும். எப்போயுமே மில்க் ஆட் பண்ணி அந்த கேரட் வெந்த பிறகு தான் சர்க்கரை ஆட் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த வெந்து வர டைம்லேயே சர்க்கரை போடுவாங்க. அப்போ என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கேரட்டு முழுசாக இருக்கும். ஸோ இப்போ மில்க் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். பால் சில பேர் கேட்பாங்க, காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணலாமா, இல்லை பச்சை பால் கூட ஆட் பண்ணலாமா ஒன்று கேட்பாங்க. ரெண்டுமே ஆட் பண்ணலாம், ஒன்றும் தவறு இல்லை. இந்த பாலில் நீங்கள் குக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு அந்த கேரட்டை குக் பண்ண அந்த பால் நல்லா இறுக ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ட்ரை ஆகும். ஸோ இப்போ உடனே நீங்கள் சக்கரை போடணும்னா இன்னும் நல்லா ட்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு அந்த சக்கரை போடும்போது கொஞ்சம் திருப்பி லூஸ் ஆகும். ஸோ அதனால் எந்தளவுக்கு நல்லா குக் பண்ணி ட்ரை ஆக்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு கேரட் அல்வா நல்லா டெக்ஸ்சர் நல்லா சூப்பராக வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சக்கரை போட்ட பிறகு திருப்பி நல்லபடி குக் பண்ணணும். சக்கரை போட்டு முடித்த பிறகு என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும். நம்ம பால் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக திக்காச்சு பார்த்தீங்களா. பால் போட்டு குக் பண்ணி முடித்த பிறகு இந்த டைமில் சக்கரை போட்டால் கொஞ்சம் லூஸ் ஆகும் பார்த்தீங்களா. ஏங்கிட்டீங்கன்னா இந்த சக்கரை குக் பண்ணி வர டைமில் என்ன பண்ணால் அந்த தண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணினா உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகும். ஸோ இது மாதிரி குக் பண்ணி முடித்த பிறகு இது மாதிரி நல்லா ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ முக்கியமாக எல்லாருக்கும் கேரட் அல்வா நல்லா பண்ண தெரியும். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன். ஆனால் எந்த டைமில் பால் குக் பண்ணி முடித்த பிறகு சக்கரை எந்தளவுக்கு போடணும், அது மட்டும் இல்லாமல் நல்லா சக்கரை போட்ட பிறகு எப்படி நல்லா ட்ரை ஆக்கி குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்ம வீட்டில் கரெக்டாக கேரட் அல்வா பண்ண முடியும். இப்போ சக்கரை போட்ட பிறகு நல்லா இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கீ போட்ட பிறகு தான், அதாவது நெய் போட்ட பிறகு மட்டும்தான் கொஞ்சம் லூஸ் பண்ணலாமே தவிர, நம்ம சக்கரை போட்டு கொஞ்சம் நல்லா லூஸாக எடுத்து சர்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா, நீங்கள் ஒரு 2 நாள் வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ கொஞ்சம் லூஸாகவே இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த பிளெயின் கோவா, இந்த பிளெயின் கோவா எதுக்காக போகிறோம்னா, அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நம்ம பிளெயின் கோவா ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த பிளெயின் கோவா நல்லா கையில் உடச்சி நல்லா போட்டிருக்கேன். பிளெயின் கோவா போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். அதிகபட்சம் ஒரு 3 to 4 minutes குக் பண்ணால் மட்டும் போதும். இப்போது இந்த கேரட் அல்வா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் கையில் எடுத்து காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் கையில் எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த சூடோடு பார்க்கும்போது கொஞ்சம் ஒட்டுறமாக இருக்கும். அதே நீங்கள் குக் பண்ணி முடித்த பிறகு ஒரு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கேரட் அல்வா கையில் ஒட்டாது. ஸோ கொஞ்சம் நல்லா கரெக்டாக வரும். அதனால தான் ரொம்ப இருக்கக்கூடாது. அதே டைமில் நீங்கள் சக்கரை அதிகமாக போட்டு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சிடும். டைட்டாக ஆச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அதே டைமில் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போது இந்த டைமில் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் ஸ்டவ் விட்டு இறக்க வேண்டியதான். இப்போ அழகாக கார்னிஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேரட் அல்வா முந்திரி பருப்பு, அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக கீ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் வேணால் ஏலக்காய் போட்டு ஒரு சிட்டிக் போட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான ஒரு கேரட் அல்வா ரெடி. இப்போ இந்த கேரட் அல்வா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் கேரட் அல்வா ரெடி பண்ணி உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். பாய்.